எல்லோருமே நம்ம வாழ்க்கையில, வேலையில, ஏன் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட முடிஞ்ச வரைக்கும் நல்ல முடிவுகளா எடுக்கணும்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஆமாம், நிச்சயமா. ஆனா சில சமயம் நம்மள அறியாமலேயே நம்ம யோசிக்கிற விதமே நம்மள தப்பான பாதைக்கு கொண்டு போயிடுது. இது எப்படி சரி பண்றது? இன்னைக்கு ரால்ஃப் டோபெல்லி எழுதின தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி ரொம்ப பிரபலமான புத்தகம் இது. ஆமாம். இதுல சொன்ன சில பொதுவான சிந்தனை பிழைகள் நம்மள அடிக்கடி எப்படி தடுமாற வைக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். சரி. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99 வகையான காக்னிட்டிவ் பயாசிஸ், அதாவது அறிவாற்றல் சார்புகள், அப்புறம் தர்க்க பிழைகள் பத்தி சொல்லுது. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம முடிவெடுக்கிற திறனை நல்லா மேம்படுத்திக்க முடியும்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆமா, அவரோட முக்கியமான வாதமே அதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மூளை பல்லாயிரம் வருஷமா மெதுவா பரிணாமம் அடைஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற வேகம், இந்த நவீன உலகத்தோட சிக்கல்கள் இது ரொம்ப அதிகம். இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம நம்ம மூளை சில குறுக்கு வழிகளை, அதாவது ஹியூரிஸ்டிக்ஸ பயன்படுத்துது. அதுதான் பல சமயம் இந்த பிழைகளுக்கு காரணம்னு சொல்றாரு. சரிதான். இன்னைக்கு அதுல சில முக்கியமான நம்ம எல்லாரையும் பாதிக்கிற சில விஷயங்களை பத்தி பேசுவோம். ஓகே. இந்த சிந்தனை பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நம்ம மூளையோட சில சுவாரஸ்யமான, அதே நேரம் கொஞ்சம் சவாலான வேலைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான சார்பு சர்வைவர்ஷிப் பயாஸ், அதாவது பிழை திருப்பு சார்பு. சர்வைவர்ஷிப் பயாஸ் இது என்னன்னா, எந்த ஒரு சூழல்லையும் ஜெயிச்சவங்களை இல்லாட்டி சர்வைவ் ஆனவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆமா. அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான தோல்விகள் இல்ல காணாம போனவங்க, அவங்கள நம்ம கண்டுக்கிறதே இல்ல. ஆசிரியர் இதை எப்படி சொல்றாரு? உதாரணத்துக்கு பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஜெயிச்ச கம்பெனிஸ பத்தி படிக்கிறோம், அவங்களோட ஃபவுண்டர்ஸ பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஆமா, ஆனா அதே மாதிரி ஐடியாவோட தோத்து போன நூத்துக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான முயற்சிகளை பத்தி நாம யோசிக்கிறதே இல்ல. அந்த வெற்றி கதைகள் மட்டும் ஒரு மாதிரி மாயை உருவாக்குது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிழை மட்டும் இல்ல, இது நம்ம யதார்த்தத்தை பத்தின புரிதலையே மாத்திடுது. அப்படியா? ஆமா. ஏன்னா ஜெயிச்சவங்களை மட்டும் பாக்குறதால வெற்றியோட உண்மையான ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவை நம்ம ரொம்ப அதிகமா மதிப்பிடுறோம். அவங்களால முடிஞ்சா நம்மாலையும் முடியும்னு நினைக்கிறது சுலபம். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருந்தது, எத்தனை பேர் அதே வழியில தோத்துக்காங்கன்னு நம்ம பாக்குறது இல்ல. ஆசிரியர் சொல்ற மாதிரி தோத்தவங்க கதையை நம்ம கேட்கறது இல்ல. ஆனா அந்த தோல்விகள்ல தான் மிக முக்கியமான பாடங்கள் இருக்கலாம். ஓ, எந்த வழி வேலை செய்யாது, என்னென்ன தடைகள் வரும்னு இப்படி பல விஷயங்கள் அதுல ஒழிஞ்சிருக்கு. அதை மிஸ் பண்றது பெரிய இழப்பு. ஆமா, இது நிஜம்தான். வெற்றி மட்டுமே கொண்டாடப்படுற சமூகத்துல தோல்வியோட பாடங்களை கவனிக்க தவறிடுறோம். சரி, இது ஒரு பார்வைனா, அடுத்ததா நம்ம பார்க்க போற சார்பு நம்மளோட நம்பிக்கைகளே கொஞ்சம் கேள்வி கேக்குது. கன்ஃபர்மேஷன் பயாஸ், அதாவது உறுதிப்படுத்துதல் சார்பு. கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஆசிரியர் இதை சாதாரணமா சொல்லல. எல்லா தவறான கருத்துக்களின் தாய், த மதர் ஆஃப் ஆல் மிஸ்கன்செப்ஷன்ஸ்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. உண்மைதான். இது நம்மளோட ரொம்ப ஆழமான இயல்புகள்ல ஒண்ணு. அதாவது நாம ஏற்கனவே என்ன நம்புறோமோ அந்த நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கிற தகவல்களை மட்டுமே தேடுறது, ஏத்துக்கிறது, ஏன் நினைவுல வச்சுக்கிறது கூட. சரி. அதே நேரம் நம்ம நம்பிக்கைக்கு எதிரா வர்ற தகவல்கள், அது எவ்வளவு வலுவான ஆதாரமா இருந்தாலும் சரி, நம்ம இயல்பாவே அதை கண்டுக்க மாட்டோம். இல்லனா அதோட முக்கியத்துவத்தை குறைச்சு பார்ப்போம். அப்படியா? இல்லாட்டி வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணி நம்ம நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும். இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. அப்போ நாம ஒரு கருத்தை உருவாக்கிட்டா அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றீங்களா? நம்மள அறியாமலேயே ஒரு சுவரை கட்டிக்கிறோமா? நிச்சயமா. இது நம்மள ஒரு மாதிரி எதிரொலி அறைக்குள்ள, அதாவது எக்கோ சேம்பருக்குள்ள தள்ளி விட்டுருது. ஓஹோ. நமக்கு பிடிச்ச கருத்துக்களையே திரும்ப திரும்ப கேக்குறோம். நம்ம நம்பிக்கை ஆதரிக்கிறவங்க கூட மட்டும் பழகுறோம். இதனால நம்ம கருத்துக்கள் இன்னும் வலுவாகுதே தவிர உண்மையோட முழு பரிமாணத்தை நாம தெரிஞ்சுக்கிறது இல்ல. இது பாரபட்சமான முடிவுகளுக்கும் தப்பான புரிதல்களுக்கும் வழிவகுக்கும். ஆசிரியர் இதுக்கு ஒரு தீர்வு சொல்றாரு. கொஞ்சம் தீவிரமான தீர்வு தான். என்னது?
நம்மளோட சொந்த நம்பிக்கைகளை நாம ரொம்ப உறுதியா நம்புற கருத்துக்களை கூட நாமளே தீவிரமா சோதிச்சு பார்க்கணும். அதுக்கு எதிரான ஆதாரங்களை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. ஓ, அவர் இது கில் யுவர் டார்லிங்ஸ்னு சொல்றாரு. அதாவது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கருத்துக்களை கூட கேள்வி கேட்க தயங்காதீங்கன்னு. இது மனசளவுல ரொம்ப கஷ்டமான பயிற்சி தான். ஆனா தெளிவா சிந்திக்க இது ரொம்ப அவசியம். கில் யுவர் டார்லிங்ஸ் கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி சக்தி வாய்ந்த யோசனையா இருக்கு. நம்ம நம்பிக்கைகளையே சந்தேகிக்க சொல்லுது. சரி, அடுத்த பிழைக்கு வருவோம். இதுவும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்கிற ஒண்ணுதான். நீங்க எப்பவாவது ஒரு விஷயத்துல, ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம், ஒரு முதலீடா இருக்கலாம், இல்ல ஒரு உறவா கூட இருக்கலாம், அதுல நிறைய நேரம், பணம், இல்ல உங்க உழைப்ப செலவழிச்சிருப்பீங்க. அதுன்னு தெரிஞ்சும் கூட, ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இவ்வளவு செலவழிச்சிட்டோமே, இனிமே பின்வாங்க கூடாதுன்னு அதை தொடரணும்னு ஒரு அழுத்தம். அதை உணர்ந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, அதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசி, அதாவது மூழ்கிய செலவு பொறி. கரெக்டா சொன்னீங்க. இது ரொம்ப பொதுவான ஒரு பகுத்தறிவுக்கு புறம்பான நடத்தை. ஆமா, ஆசிரியர் சொல்ற உதாரணம் இதுக்கு ரொம்ப பொருத்தம். ஒரு கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பல கோடி முதலீடு பண்ணிடுச்சு. சரி, பாதிலே தெரியுது இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்காது, இல்ல நஷ்டத்துலதான் முடியும்னு. ஆனாலும் ஏற்கனவே இவ்ளோ பணம் போட்டுட்டோமே, அதை வேஸ்ட் ஆக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னொன்னும் பணத்தை கொட்டி அதை தொடர்றது. ஓ, இதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசிக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது பிசினஸ்ல மட்டும் இல்ல, நம்ம பர்சனல் லைஃப்லயும் நடக்குமே. உதாரணத்துக்கு, ஒரு படம் பிடிக்கல, ஆமா, ஆனா டிக்கெட்டுக்கு செலவு பண்ணிட்டோம்னு தூக்கம் வந்தாலும் பாதியில எழுந்து வராம கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பாக்குறது. கரெக்ட் கரெக்ட். இல்லனா பல வருஷமா செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு பழக்கத்தை இத்தனை வருஷம் செஞ்சுட்டேன்னு மாத்திக்க தயங்குறது. ஆமாம், நிச்சயமா. இங்க முக்கியமா வேலை செய்யறது பகுத்தறிவை விட உணர்ச்சிகள் தான். குறிப்பா அந்த இழப்பை ஏத்துக்க விரும்பாத மனநிலை. பொருளாதார ரீதியா பார்த்தா சங்க் காஸ்ட், அதாவது மூழ்கிய செலவுங்கிறது ஏற்கனவே செலவழிச்சது, அது இனிமே எடுக்க முடியாது. அது பணமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், உழைப்பா இருக்கலாம். அது முடிஞ்சு போன விஷயம். இனிமே எடுக்க வேண்டிய முடிவு எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் இருக்கணும். சரி, அதாவது இந்த முயற்சியை தொடர்ந்தா எதிர்காலத்துல லாபம் வருமா வராதா, அவ்வளவுதான். ஆனா நாம் அந்த பழைய முதலீட்டை நினைச்சு வருத்தப்படுறதாலையும், அது இழந்துட்டோன்னு காட்டிக்க விரும்பாததாலையும் தொடர்ந்து தப்பான முடிவுகளை எடுக்கிறோம். ஓஹோ, இது இன்னும் நஷ்டத்தை தான் கொண்டு வரும். இந்த பொரிய உணர்ந்து கரெக்டான நேரத்துல நிறுத்துறது இல்ல பாதைய மாத்துறது தான் புத்திசாலித்தனம். இது எவ்வளவு நுட்பமா நம்ம முடிவுகளை பாதிக்குது பாத்தீங்களா? ஆமா, உண்மைதான். போனதை நினைச்சு வருத்தப்பட்டு இனி வரப்போறதையும் கெடுத்துக்க கூடாதுங்கிறது தான் இதுல இருக்கிற பாடம். சரி, இந்த உணர்ச்சிகரமான முடிவுகள்ல இருந்து நம்ம ஞாபக சக்தி எப்படி நம்மளை ஏமாத்துதுன்னு பார்ப்போம். அவைலபிலிட்டி பயஸ், அதாவது கிடைக்கும் தன்மை சார்பு. இது என்ன சொல்லுது? அவைலபிலிட்டி பயஸ். இது நம்ம நினைவுக்கு எது ரொம்ப சுலபமா டக்குன்னு வருதோ அந்த தகவலோட அடிப்படையில ஒரு விஷயத்தோட ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவையும் இல்ல முக்கியத்துவத்தையும் நம்ம மதிப்பிடுற போக்கு. புரியுது. எது நம்ம ஞாபகத்துல ரொம்ப பிரைட்டா இருக்கோ அதுதான் ரொம்ப சாத்தியம் இல்ல ரொம்ப முக்கியம்னு நம்ம தப்பா நினைக்கிறோம். இதுக்கு ஆசிரியர் சொல்ற உதாரணம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? விமான விபத்து பத்தினது. ஆமா, அது ஒரு அருமையான உதாரணம். விமான விபத்து நடந்தா அது நியூஸ்ல பெரிய விஷயமா வரும். ரொம்ப டிராமாட்டிக்கா உணர்ச்சிகரமா அத பத்தி பேசுவாங்க. ஆமா, அதனால விமான பயணத்தோட ஆபத்து நம்ம மனசுல ரொம்ப ஆழமா அவைலபிளா இருக்கு. இதனால நிறைய பேர் பிளைட்ல போக பயப்படுறாங்க. சரி, ஆனா உண்மையில புள்ளி விவரப்படி பார்த்தா நாம தினமும் யூஸ் பண்ற கார்ல போறதுதான் பல மடங்கு அதிக ஆபத்து. ஓ, அப்படியா? ஆமா, ஆனா கார் ஆக்சிடென்ட் அவ்வளவு பரபரப்பா பேசப்படுறது இல்ல. அது ஒரு சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. அதனால அதோட ஆபத்தை நாம குறைச்சு மதிப்பிடுறோம். அப்போ நினைவுக்கு சுலபமா வர்றது எப்போதுமே உண்மையா இருக்காதுன்னு சொல்றீங்க? கரெக்ட், அதுதான் பாயிண்ட். அப்படின்னா நியூஸ்ல திரும்ப திரும்ப வர்ற விஷயங்கள் இல்ல ரொம்ப எமோஷனலா சொல்ற கதைகள் நம்ம உலகத்தை பத்தின பார்வையே மாத்தி அமைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா.
இத மீடியாவோட தாக்கம், விளம்பரங்களோட உத்தி, ஏன் நம்ம சொந்த கதைகள் கூட நம்ம முடிவுகளை எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. எது சமீபத்துல நடந்ததோ, எது நம்மள ரொம்ப பாதிச்சதோ, எது திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதோ அத வச்சு மொத்த சூழலையும் நாம மதிப்பிடக்கூடாது. கொஞ்சம் பரந்த பார்வையோட புள்ளி விவரங்களையும் பாக்குறது அவசியம். இது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்ததா ஆங்கரிங், நங்கூரமிடுதல். ஆங்கரிங், இதுவும் நம்ம பேரம் பேசும்போதோ இல்ல எதையாவது மதிப்பிடும் போதோ சந்திக்கிற ஒண்ணு. இது எப்படி வேலை செய்யுது? ஆங்கரிங் அதாவது நங்கூரமிடுதல். இது என்னன்னா, நமக்கு முதல்ல கிடைக்கிற ஒரு தகவல், அது விலையா இருக்கலாம், ஒரு நம்பரா இருக்கலாம், ஒரு ஐடியாவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அது நம்ம சிந்தனையில ஒரு நங்கூரம் மாதிரி ஆயிடுது. சரி, அதுக்கப்புறம் வர்ற எல்லா மதிப்பீடுகளையும் முடிவுகளையும் அந்த முதல் பாயிண்ட் சார்ந்துதான் நம்ம யோசிக்கிறோம். அதுதான் ஆங்கரிங் எஃபெக்ட். ஆசிரியர் ஒரு கார் வாங்கின உதாரணம் சொல்வாரு. முதல்ல ரொம்ப அதிக விலை சொல்லிட்டு அப்புறம் குறைக்கிற மாதிரி. ஆமா, அது பர்ஃபெக்ட் உதாரணம். ஒரு சேல்ஸ்மேன் ஒரு பொருளுக்கு ரொம்ப அதிகமான ஆரம்ப விலைய வச்சுதான் ஆங்கர்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். நமக்கு அந்த விலை அதிகம்னு தெரிஞ்சாலும் நம்ம மனசு அந்த விலைய வச்சுதான் ஒப்பிட ஆரம்பிக்கும். அப்புறம் அவர் விலைய குறைக்கும் போது அது எவ்வளவு குறைஞ்சாலும் அந்த முதல் விலையோட ஒப்பிடும் போது நமக்கு அது பெரிய தள்ளுபடி மாதிரி தோணும். ஆமா ஆமா. ஆனா உண்மையில அந்த தள்ளுபடி விலை கூட அந்த பொருளோட உண்மையான மதிப்பை விட அதிகமா இருக்கலாம். அந்த முதல் நங்கூரம் தான் நம்ம பார்வையே மாத்திடுச்சு. இது வெறும் விலை விஷயத்துல மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துல நடக்குமே. ஒருத்தரை பத்தின முதல் அபிப்பிராயம், அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஒரு ப்ராஜெக்டுக்கான ஆரம்ப மதிப்பீடு, இப்படி. அப்சல்யூட்லி. இந்த நங்கூர விளைவு ரொம்ப சக்தி வாய்ந்தது, பரவலானதும் கூட. சம்பள பேச்சுவார்த்தை, சொத்து மதிப்பீடு, என் கோர்ட் தீர்ப்புகள்ல கூட இது இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, ஒரு தடவை நங்கூரம் போட்டாச்சுன்னா அதுல இருந்து நம்ம சிந்தனையை நகர்த்துறது கஷ்டம். அதனால முதல் தகவலை எப்பவும் கொஞ்சம் சந்தேகத்தோட பார்க்கணும், வேற கோணங்களையும் தேடணும். இது உங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கடையில ஒரிஜினல் விலை இவ்வளோ, இப்போ 50% ஆஃபர்னு பார்த்ததும் அந்த ஒரிஜினல் விலைங்கிற நங்கூரத்தை யோசிக்காம தள்ளுபடியா மட்டும் பார்த்து வாங்கின அனுபவம் நம்ம நிறைய பேருக்கு இருக்கும். ஆமா, நிச்சயமா. இப்போ இழப்பு பத்தின நம்ம பயத்துக்கு வருவோம். லாஸ் அவர்ஷன், அதாவது இழப்பு வெறுப்பு. இது நம்ம முடிவுகளை எப்படி பாதிக்குது? லாஸ் அவர்ஷன் இது மனுஷனோட உளவியல்ல ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. ஆசிரியர் டேனியல் கான்மன் மாதிரி அறிஞர்களோட ஆராய்ச்சியை வச்சு சொல்றாரு, ஒரு பொருளை இழக்கிறதால நமக்கு வர்ற வலி அதே மதிப்புள்ள ஒரு பொருளை அடையறதால வர்ற சந்தோஷத்தை விட உளவியல் ரீதியா கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம். 2 மடங்கா? இது ஆச்சரியமா இருக்கே. அப்போ நாம லாபம் சம்பாதிக்கிறத விட நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அதுதான் நடக்குது. இந்த இழப்பு வெறுப்பு நம்மள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வைக்குது. சில சமயம் இது அளவுக்கு மீறின பயத்துக்கும் மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கும் காரணமாயிடுது. புதுசா எதையாவது முயற்சி பண்ண தயங்குறோம். ஏன்னா அதுல தோத்துட்டா நம்ம கிட்ட இருக்கிறத இழந்துடுவோமோங்கிற பயம் வந்துடுது. இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகள்ல இது நல்லா தெரியும். நஷ்டத்துல போற ஒரு ஷேரை அது இன்னும் விழுன்னு தெரிஞ்சோ விற்க மனசு வராம வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆமா, இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அது இதுக்கு ஒரு உதாரணம். இருக்கத காப்பாத்திக்கணுங்கிறதே நம்மளோட இயல்பான உந்துதலா இருக்கு. இது நம்மள பாதுகாப்பா வச்சுக்க உதவுனாலும் பல நல்ல வாய்ப்புகளை தவற விடவும் வைக்குது. இழுக்கு பிடிக்காத இந்த மனநிலை நம்ம முன்னேற்றத்துக்கே தடையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதுக்கு கொஞ்சம் எதிரா தெரியற மாதிரி, ஆனா இதுவும் ஒரு பிழைதான். ஓவர் கான்பிடன்ஸ் எஃபெக்ட், அதிக நம்பிக்கை விளைவு. இது என்ன சொல்லுது? இது பேர்லயே இருக்கு. ஓவர் கான்பிடன்ஸ் எஃபெக்ட்னா நாம நம்மளோட சொந்த அறிவு, திறமை, எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி, இதை எல்லாம் உண்மையில இருக்கிறத விட ரொம்ப அதிகமா மதிப்பிடுற ஒரு பொதுவான மனப்போக்கு. ஓஹோ, நாம எல்லாருமே ஓரளவுக்கு இதுக்கு ஆட்படுறோம். ஆசிரியர் சொல்றது போல எக்ஸ்பர்ட்ஸ் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். அனுபவமும் அறிவும் அதிகமாக இந்த அதிக நம்பிக்கை இன்னும் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க சொல்ற அட்வைஸ கண்டுக்காம போக வைக்கும். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கும் போதோ, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதோ,
ஏன் ஒரு பரீட்சைக்கு படிக்கும்போது கூட இந்த ஓவர் கான்பிடன்ஸ் தப்பான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் இத கரெக்டா கணிச்சிடுமே நினைக்கிறதே ஆபத்து. நம்ம அறிவோட எல்லை என்ன, நம்ம கணிப்புகள்ல எவ்வளவு நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக நம்ம திறமைகளை குறைச்சு மதிப்பிடுறதும் தப்பு, ரொம்ப அதிகமா மதிப்பிடுறதும் ஆபத்து. ஒரு பேலன்ஸ்டான பார்வை வேணும். கடைசியா ஆசிரியர் சொல்ற ஒரு முக்கியமான வித்தியாசம், இது அறிவை பத்தினது. ஷோஃபர் நாலேஜ் மற்றும் ரியல் நாலேஜ். என்ன இது வித்தியாசம்? இது ஒரு அருமையான கருத்து. ஆசிரியர் நோபல் பரிசு வாங்கின இயற்பியலாளர் மேக்ஸ் பிளாங்கோட ஒரு கதையை சொல்லி இதை விளக்குறாரு. ஓ, சொல்லுங்க. மேக்ஸ் பிளாங்க் ஜெர்மனி முழுக்க போய் குவாண்டம் மெக்கானிக்ஸ பத்தி ஒரே லெக்சரை திரும்ப திரும்ப கொடுத்திருந்தாராம். அப்போ அவரோட கார் டிரைவர் ஷோஃபர் அத கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டாராம். அப்படியா? ஒரு நாள் அந்த டிரைவர், இன்னைக்கு நான் பேசுறேன், நீங்க டிரைவர் தொப்பிய போட்டுட்டு முன்னாடி உட்காந்து கேளுங்கன்னு சொன்னாராம். பிளாங்கோ சரி சொல்ல டிரைவர் பேச்சு நல்லாவே பேசிட்டாராம். சூப்பர். ஆனா கேள்வி நேரம் வந்தப்போ ஒரு ப்ரொஃபசர் ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டதும் டிரைவருக்கு பதில் தெரியல. உடனே சமாளிச்சு, இவ்ளோ பெரிய சிட்டில இப்படி ஒரு சிம்பிளான கேள்வியை நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைக்கல, என் டிரைவரே இதுக்கு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பிளான் கிட்ட மைக்க கொடுத்துட்டாராம். நல்ல சமாளிப்பு. அப்போ சாரதி அறிவுன்னா? சாரதி அறிவு அதாவது ஷோஃபர் நாலேஜ்னா தகவல்களை மனப்பாடம் செஞ்சு அழகா நல்லா பேசுறது, இல்ல திரும்ப சொல்ற திறமை. ஆனா அந்த விஷயத்த பத்தி ஆழமான புரிதல் இருக்காது. கேள்வி கேட்டா தடுமாறுவாங்க. இது மேலோட்டமானது. சரி, அப்போ உண்மை அறிவு? ஆனா ரியல் நாலேஜ், உண்மை அறிவுங்கிறது கஷ்டப்பட்டு உழைச்சு ரொம்ப நாள் அனுபவத்துல ஆழமா சிந்திச்சு தோல்விகள்ல இருந்து கத்துக்கிட்டு வர்றது. உண்மையான நிபுணர்களுக்கு அவங்க துறை பத்தின நுணுக்கங்கள் தெரியும். அவங்களால எதிர்பாராத கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் காலத்துல இது ரொம்ப முக்கியம் இல்லையா? யார் வேணா தகவல் எடுத்து அழகா பேசலாம். நிச்சயமா. யார் நல்லா பேசுறாங்க, யார் ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்கன்னு மட்டும் பார்த்து ஒருத்தரை நிபுணர்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த துறையில அனுபவம் இருக்கா, ஆழமான புரிதல் இருக்கான்னு பார்க்கணும். ஆசிரியர் சொல்ற மாதிரி வெறும் சாரதி அறிவை உண்மை அறிவுன்னு நம்பி ஏமாந்துடக்கூடாது. உண்மையான எக்ஸ்பர்ட்ட அடையாளம் கத்துக்கிறது நம்மளோட கற்றலுக்கும் யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணுங்கிற முடிவுக்கும் ரொம்ப முக்கியம். இது உங்க வாழ்க்கையில நீங்க யாருடைய ஆலோசனையை மதிக்கிறீங்கன்னு மறுபரிசீலனை செய்ய தூண்டுது இல்லையா? கண்டிப்பா. நிச்சயம். இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நாம ரால்ஃப் டோபிலியோவோட தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி புத்தகத்திலிருந்து சில முக்கியமான காக்னிட்டிவ் பயாசஸ், அதாவது அறிவாற்றல் சார்புகள் பத்தி பேசணும். ஜெயிச்சவங்களை மட்டும் பார்க்கிற சர்வைவர்ஷிப் பயஸ், பிழைத்திருப்பு சார்பு, நம்ம நம்பிக்கைகளை உறுதிப்படுத்துற கன்ஃபர்மேஷன் பயஸ், உறுதிப்படுத்தல் சார்பு, பழைய செலவுகளுக்காக தப்பான முடிவு எடுக்கிற சங்க் காஸ்ட் ஃபாலசி, மூழ்கிய செலவு பொறி, நினைவுக்கு சுலபமா வர்றது நம்புற அவைலபிலிட்டி பயஸ், கிடைக்கும் தன்மை சார்பு, முதல் தகவல் பாதிக்கிற ஆங்கரிங், நங்கூரமிடுதல், இழப்பு வெறுக்கிற லாஸ் அவர்ஷன், நம்மள நாமளே பெருசா நினைக்கிற ஓவர் கான்பிடன்ஸ் எஃபெக்ட், அதிக நம்பிக்கை விளைவு. ஆமா. அப்புறம் மேலோட்டமான அறிவுக்கும் உண்மை அறிவுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது ஷோஃபர் நாலேஜ் வர்சஸ் ரியல் நாலேஜ், சாரதி அறிவு வர்சஸ் உண்மை அறிவு. இதெல்லாம் நம்ம அன்றாட முடிவுகளை எப்படி நுட்பமா பாவிக்குதுன்னு விரிவா பார்த்தோம். இந்த பிழைகளை பத்தி பேசும்போது ஆசிரியர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த பிழைகள் நம்ம மூளையோட இயல்பான செயல்பாட்டோட ஒரு பகுதி. சரி. பல ஆயிரம் வருஷமா நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கும் வேகமா முடிவெடுக்கிறதுக்கும் இது உதவி இருக்கலாம். அதனால இதையெல்லாம் நம்மளால சுத்தமா நீக்கிட முடியும்னு நினைக்கிறதும் சரியில்லை. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிழைகள் என்னென்ன, அது எந்தெந்த நேரத்துல நம்மள அதிகமா பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அவேர்னஸ், அதுதான் முதல் படி. புரியுது. இந்த விழிப்புணர்வு இருந்தா நம்மளோட உள்ளுணர்வு இல்ல முதல் எண்ணம் இல்ல ஒரு வலுவான உணர்ச்சி நம்மள ஒரு பக்கம் தள்ளும் போது ஒரு நிமிஷம் நின்னு இது இந்த பிழைகள்ல ஒன்னா இருக்குமோன்னு ஒரு கேள்வி கேட்டு இன்னும் கொஞ்சம் பகுத்தறிவோட கவனமா சிந்திக்க அது கண்டிப்பா உதவும். ரொம்ப சரி. இந்த பிழைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு
உங்க சொந்த சிந்தனை முறைய, நீங்க எடுக்கிற முடிவுகளை, உங்க வேலை இல்ல பர்சனல் லைஃப்ல நீங்க நடந்துக்கிற விதத்தை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை நீங்க சமீபத்துல எடுத்த ஒரு முக்கியமான முடிவு இன்னைக்கு நாம பேசின சார்புகள்ல ஒன்னால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறது அடுத்த தடவை அதே மாதிரி ஒரு நிலைமை வரும்போது இன்னும் தெளிவா யோசிக்க உதவும். ஆமா, இந்த உரையாடல்ல உள்ள கருத்துக்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இதை திரும்ப ஒரு தடவை கேட்டு பாருங்க. ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் புதுசா ஏதாவது தோண வாய்ப்பு இருக்கு. இறுதியா நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். இன்னைக்கு நாம பேசின இந்த பலர் அறிவாற்றல் சார்புகள்ல எது உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க முடிவுகள்ல, இல்ல உங்க உலக பார்வையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை இனிமேல் எப்படி கவனிக்க போறீங்க, இல்ல அதை எப்படி சரி செய்ய போறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க.